மெனோபாஸ் சமயத்தில் இந்த இயல்பாகவே ஹார்மோன் மாறுபாடுகள்னால ஒரு டிப்ரெஷன், ஒரு ஆன்சைட்டி இது வரும். இயல்பாகவே கோபமும் கொஞ்சம் அதிகமான சமயத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த சமயத்தில் இந்த வெத்தலை போடுற பழக்கம் இருக்கும்போது அவர்களுடைய மன அமைதி ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். சூப்பர். அந்த சமயத்தில் ரொம்ப முக்கியமாக எண்ணெய் குளியல், வெற்றிலை போடும் பழக்கம், கொஞ்சம் பிரண்டையை கூடுதலாக சாப்பிட்டாச்சுனாலே போதுமானது இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்கிறதுக்கு. இது நல்ல தகவலாக இருக்குது டாக்டர், நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும். நிச்சயமாக அந்த மெனோபாஸில் இருக்கக்கூடிய அந்த போஸ்ட் மெனோபாசல் சிண்ட்ரோம்னு பெரிய அடுக்கில் இருக்குது. நம்மளுடைய மருத்துவ வாழ்வியல் அப்படின்னு இப்போ பேசிகிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒன்று ஒன்றா நம்ம பின்பற்ற இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கான, அதாவது பிரைமார்டியல் ப்ரிவென்ஷன், வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும், வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நாம் நம்ம உடம்பை பாதுகாத்து வைக்கக்கூடிய முறைகள் தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற விஷயம். மெனோபாஸ் பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் இந்த வெத்தலை போடுற பழக்கத்தை எப்படி நம்ம கையாளணுங்கிறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா இன்னும் தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு நேரம், அதாவது அதிகமாக அவங்க உண்ணக்கூடிய நேரத்துக்கு பின்பாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் பெரும்பாலான பெண்கள் இப்போ வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்காங்க, பணிக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவங்க இருக்கிறதுனால எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ, ஒருவேளை மாலையில் சீக்கிரமாக வந்துட்டாங்கன்னா மாலையில் அந்த தாம்பூலம் தரிக்கும் பழக்கத்தை வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா விடுமுறை நாட்களில் 2 நாள் போட்டாலே போதுமானது தான். சனி ஞாயிறு 2 நாள், அல்லது ஒரு வாரத்தில் இடையில ஒரு விடுமுறை வருது, ஏதோ ஒரு விடுமுறை வருது, அந்த விடுமுறை நாள்லையும் ஒரு நாளுக்கு ஒரு முறை போட்டால் போதும். ஒரு முறை தான், ஒரு நாளைக்கு ஒரு முறை போட்டாலே போதுமானது. அது எந்த சமயம் நம்ம செரிமானம் கூடுதலாக அதிகமான உணவு நம்ம சாப்பிட்றோமோ அந்த சமயத்தில் வெத்தலை போடுறப்ப. அதிகமான உணவு சாப்பிட மாட்டேன், லைட்டாக தான் சாப்பிடுவேன்னா போடக்கூடாதா அப்படின்னு இல்லை. லைட்டாக சாப்பிட்றதுங்கிறது தவறானது தானே. எப்பவும் குறைவாக சாப்பிட்றது அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் ஊட்டமான உணவு ஒரு நேரமாவது நம்ம எடுத்துக்கணும். அந்த ஒரு நேரத்திற்கு பின்பாக இந்த வெத்தலை போடுற பழக்கத்தை நம்ம இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா டெய்லி மார்னிங் தான் நீங்கள் அதிகமாக சாப்பிடுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், இப்போ மார்னிங் வெத்தலை போடுறது தான் சிறந்தது. ஏன்னா பழக்கம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இப்போ காலையில் சாப்பிட்றதே பிற பெண்களுக்கு ஸ்கிப் பண்ணுறாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சு வெத்தலையை எடுத்து அதுக்கு நிச்சயமாக ஒரு 15 நிமிடம் ஆகும். நான் சொல்கிற அந்த விதிப்படி போடணும் அப்படின்னா, அதனால தான் நாம் என்ன சொல்கிறோம், குறைந்தபட்சம் வாரம் 2 முறையாவது போடக்கூடிய வெத்தலை பழக்கம் அப்படிங்கிறது மன அழுத்தத்தை குறைக்கும், அதே மாதிரி அவங்களுடைய எலும்பு உறுதியை அதிகப்படுத்தும். அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம்.